அனைவருக்கும் வணக்கம். பஞ்சமர் நிலமீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற விடயத்தை மக்கள் மத்தியில் முன்வைத்து மாபெரும் பேரணியை அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிகழ்வானது 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர்ல நடக்கவிருந்தது. திடீரென்று பார்த்தால் காவல்துறை தரப்பிலிருந்து இந்த பேரணிக்கான அனுமதி மறுப்பு என்கிற செய்தியை கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, திருப்போரூர் முருகன் கோவில்ல ஒரு நிகழ்வு நடக்குது, அங்கேயும் கூட்டம் கூடும், நீங்களும் கூட்டமா வருவீங்க, ரெண்டு இடத்துல எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால் உங்களுக்கு அந்த அனுமதி மறுப்பு அப்படிங்கிற செய்தியை காவல்துறை தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. உயர்நீதிமன்றத்துல இது தொடர்பா கேட்டிருக்கோம் அனுமதி. அதற்கான தீர்ப்பு இன்னைக்குதான் வரப்போகுது. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அனுமதியா அனுமதி இல்லையா இல்ல அடுத்த கட்டமா தடையை மீறி பேரணி போலாமாங்கிற விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் முடிவு செய்வாரு. ஆனா இப்போதைக்கு மக்கள் மத்தியில அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், போலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்டர்பா இருக்கும்ல, அந்த மாதிரி நிலைய திட்டமிட்டு உருவாக்குறாங்க. பெரிய அளவு கூட்டம் கூடிரும், இந்த கூட்டத்தை கூட விடக்கூடாது, இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குங்கிறத மக்கள் மத்தியில தெரிய விடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு தடையை போட்டு இப்படி ஒரு உளவியலா டிஸ்டர்ப் பண்றாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பேரணி, எல்லாரும் தயாரா இருப்பாங்க. சில பேருக்கு லீவு இருக்காது, அன்னைக்கு லீவு சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு கையில காசு இருக்காது, காசு அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பல வேலைகள் இருக்கும். அதையெல்லாம் மாத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு பேரணிக்காக வருவதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு முழுவதும் தயார் நிலையில் இருப்பாங்க. இப்ப அவங்களுடைய மனநிலையில என்னடா போலாமா இருக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி ஒரு கேள்வி உருவாக்கி கடைசி நேரத்துல இப்படி ஒரு அனுமதி மறுப்பு அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. திருப்போரூர் கோவில்ல அங்க நிகழ்வு நடக்க போகுதுங்கிறது காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரியும்னா, நீங்க முதலாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அனுமதி கேட்டு வரும்போது இந்த தேதியில வேணா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்களாம். நம்ம பதாகை அடிச்சு சமூக வலைதளங்கள்ல எல்லாம் மக்களுக்கு அழைப்பு கொடுப்போமா, அண்ணன் சீமான் அவர்களே காணொலி வெளியிட்டு அழைப்பு கொடுப்பாராம், திடீர்னு அனுமதி மறுப்புமாங்களாம். இதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஒரு கட்சியின் தலைவரே காணொலி வெளியிட்டு அழைப்பு கொடுத்துட்டாரு. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தடையை மீறி பேரணி நடத்துவது நமக்கு நல்லது. இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க அனுமதி வழங்கலாம், இல்ல வழங்காமலும் இருக்கலாம். நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் எல்லாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீதி வழங்கப்படல, தீர்ப்பு தான் வழங்கப்படுது, அது எப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஒரு கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்களே அழைப்பு கொடுத்திருக்கிறார் காணொலி வெளியிட்டு, நடத்தலைன்னா அது நமக்கு தான் மிகப்பெரிய வேதனை, அசிங்கம்னு சொல்லலாம். நடத்தியே ஆகணும். அண்ணன் சீமான் அவர்களுக்கு மக்களின் எதிர்பார்ப்பு இதுதான். அவங்க அனுமதியே மறுத்து இருந்தாலும் அந்த மாபெரும் பேரணியானது நடந்தே தீரும். மக்கள் எல்லாரும் வாங்க. சமூக வலைதளங்கள்ல அழைப்புக்கான அந்த பதிவுகள் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அது அனுமதி மறுப்புங்கிறது ஒரு பக்கம் செய்திகள்ல ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஐடிவிங் நபர்கள் எல்லாம் அழைப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பேரணியை மிகப்பெரிய அளவுல வெற்றி பேரணியாக நடத்தணும். நம்மளுடைய கூட்டம் என்னங்கிறத காட்டணும். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுறதா இருந்தா ஒரு சந்துக்குள்ள கொடுப்பாங்க. சந்துக்குள்ள கூட்டம் அப்படியே நீளமா இருக்கும், ரொம்ப தூரம் இருக்கும். ஆனா இவ்வளவு கூட்டம்னு அப்படியே மொத்தமா காட்ட முடியாது. அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சந்துக்குள்ளே கொடுக்குறாங்க. அதுவே ஒரு 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 பிளாட்டான ஒரு இடத்துல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கூட்டத்தை கூட்டி நிற்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு ஆதரவா அப்படின்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வராரு அப்படின்னா அவர் என்ன பேச போறாரு என்பதை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறான். ஒரு காலத்துல சினிமா நடிகருக்காக கூடலாம், சாதிக்காக கூடலாம், மதத்துக்காக கூட்டினான். இன்னைக்குதான் இந்த மண்ணுக்காக கூடுறான். இவர்களுக்கு ஏன் பயம் என்றால், இந்த ஆட்சியாளர்களுக்கு சும்மா கூட்டத்தை போட்டுட்டு அந்த கூட்டத்தை அப்படியே அடகு வச்சுட்டு போறவங்களை தான் அவங்க பார்த்துருக்காங்க. கூட்டத்தை காட்டுவாங்க, என் பின்னாடி பார்த்தா இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை அப்படியே போய் இந்த திராவிட கட்சிகள்கிட்ட அடகு வச்சுட்டு நோட்டையும் சீட்டையும் வாங்கிட்டு பதவி அனுபவிச்சவர்களை தான் இந்த திராவிடர்கள் பார்த்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி இல்லை. இந்த கூட்டத்தை அடகு வைக்கணுங்கிறது எண்ணம் இல்லை. இந்த கூட்டத்துக்கு எதையாவது கத்துக் கொடுக்கணும். நானே இல்லைன்னா கூட நாளைக்கு இந்த தமிழ் தேசிய என்கிற அரசியலை, இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பக்குவம், அறிவு அவனுக்கு இருக்கணும். எஜுகேட் பண்ணு கருப்பி, அதுதான் அம்பேத்கர் சொல்றாரு. பேசு, அதுதான் ஐயா பழனி பாபாவும் சொல்றாரு. ஒரு
பொதுக்கூட்டத்துக்கு போனாங்களாம் திண்டுக்கல்லுக்கு. 4 லட்சம் பேர் கூடினாங்களாம். முஸ்லீம் தான் நடத்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த ஒருத்தனை கூப்பிட்டு நான் கேட்கிறேன். ஐயா பழனி பாபா சொல்றாரு, கூட்டத்துக்கு போனியாடா, என்னடா சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னானா, கூட்டம் பெரிய கூட்டம், என்ன பேசுனாங்கன்னு காதுல விழுவல அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. இதுதான் நம்ம செய்யற தவறு. ஐயா பழனி பாபா சொல்றாரு, 4 விஷயத்த அவன் மண்டையில ஏத்தப்பாரு. கேட்கிறான், கேட்காட்டி நாசமா போறாது அவன் பிரச்சனை. ஆனா சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சொல்லு, 4 விஷயத்த அவன் மண்டையில ஏத்து. அதைத்தான் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. போறான், அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டத்தை பேச்சை கேட்கிறான். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தெளிவான முடிவுக்கு வரான். அப்ப இத்தனை நாள் நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கோமா, நம்ம வளங்கள் எல்லாம் திருட்டு போயிட்டு இருக்கா. வியாக்கியானம் பேசுவாங்க சோசியல் மீடியாவில். இப்ப கனிம வளம் எடுக்கலன்னா எப்படி வீடு கட்டுறது, கல் இல்லைன்னா எப்படி வீடு கட்டுறது. சரிப்பா, கல் இல்லைன்னா வீடு கட்டுறது ஓகேதான். மலையாளி கேரளாவில் வீடு கட்டிக்கிறதுக்கு ஏன் நாட்டு மலையை ஏன் உடைக்கிற, அங்க ஏன் வெட்ட தடை இருக்கு. அந்த கேள்வியெல்லாம் அவன் மனசுக்குள்ள வரும்போது விழிப்புணர்வு அடைகிறான். விழிப்புணர்வு அடைவதால் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பயம். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறோம். சாதியை தூண்டுகிறார்கள். யாரு சொல்றது? இந்த திராவிட கூட்டம் தான். வகுப்புவாதி பிரதிநிதித்துவம், பெரியார் சமூக நீதி காத்தார்னு சும்மா நொட்டிக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு தெரிவாங்க. உண்மையான சமூக நீதி என்பதே குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு குடிக்கும் உரிய இட பங்கீடை வழங்குவதுதான் வகுப்புவாதி பிரதிநிதித்துவம். அதுதான் உண்மையான சமூக நீதி. நீங்க வேலை வாய்ப்புல 60% தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. வேலை வாய்ப்புல இருக்கட்டும்பா, முதல்ல சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அமைச்சரவையிலும் எங்களுக்கு உரிய பங்கிட 100 விழுக்காடு இந்த கட்சிகள் கொடுக்கலாம். நாங்க எத்தனை பேர் இருக்கோம்னு தெரிஞ்சாதானே. என்னப்பா வன்னியர் 1 கோடி 2 கோடி பேர் இருக்காங்கிறாங்க, உள்ள பார்த்தா ஒரு அமைச்சர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. என்னப்பா பறையர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த பறையர்களின் பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்களுக்கு 2 தனி தொகுதி வட மாவட்டத்தில் ஒதுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பறையர்கள் இல்லாத ஊரே இல்லை, ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. அந்த கேள்வி வருது இல்ல. வரவிடாம பாத்துக்கணுங்கிறது ஆட்சியாளர்களுடைய வேலையா இருக்கு. உன்னை தெருவுக்கு 2 டாஸ்மார்க் இருக்கு, சாராயத்தை போடு, உனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய சரக்குலையும் ஊழல், நீ குடிக்கக்கூடிய சரக்கும் போலிங்கிறது உனக்கு தெரியாது. அந்த சரக்கை தயாரிப்பதற்கான மூலப்பொருள் ஒரு நிறுவனத்துக்கிட்ட வழங்கப்படுது, அரசு கிட்ட வழங்கப்படுது. இந்த மூலப்பொருள்ல 10,000 பாட்டில் தான் தயாரிக்க முடியுங்கிறாங்க. ஆனா அந்த மூலப்பொருளை வச்சு 50,000 பாட்டில் தயாரிக்கிறான். அப்ப அதுல 10,000 பாட்டில் தான் ஒரிஜினல், மீதி 40,000 பாட்டில் போலி சரக்கு. அதுவே உனக்கு தெரியல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இந்த மக்கள் தெரியாம இருந்தாங்க, ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தன் வந்து தெருவுக்கு மேடையை போட்டு கத்தி எஜுகேட் பண்ணி யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர்கள், இந்த மண்ணில் யார் யாரெல்லாம் துரோகம் செஞ்சிருக்காங்க, நம்ம இனம் செத்து போச்சு, ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டான், அவனும் திராவிடம் தான் நானும் திராவிடம் தான், ஈழத்துல செத்தவன் திராவிடனா தமிழனா, எல்லாத்தையும் கேள்விகளை எழுப்பி இந்த மண்ணுல இந்த இளைஞர்களை கற்பிச்சு ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறாரு அண்ணன் சீமானவர்கள். அதனாலதான் அண்ணன் சீமானவர்களை பார்த்து எல்லாரும் பதறாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மீது இந்த அளவுக்கு விமர்சனம் வந்த ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரை காட்டுங்க. அண்ணன் சீமான் அளவுக்கு விமர்சனத்தை தாங்கி இந்த களத்துல நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் காட்டுங்க. ஒரு நபரை, ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை விமர்சனம் பண்ணலாம், அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக. ஆனா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பத்தி பேசினா, ஒரு கட்சியின் தலைவரை பத்தி பேசினா என்ன நடக்கும்? இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஐயா அன்புமணி அவர்கள் இருக்காரு, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய, பேசக்கூடாது சொல்றேன், இந்த திராவிட திருவாளர்கள் பேசுறாங்க, பேசினா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு ஜனநாயகவாதியா இருந்தா பேசிட்டு போறான் போடா அப்படின்ட்டு விட்டுட்டு கடந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையா நிக்கிறாரு. இந்த அளவுக்கு அட்டாக் யார் மேல வந்திருந்தாலும் தெரிச்சு ஓடி இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த மண்ணுல நிக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள். அதை பார்த்துதான் இவங்களுக்கு பயம். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பயம், பதட்டம். அனுமதி கொடுத்துறாதீங்க, மறுப்பு தெரிவிங்க, வள்ளுவர் கோட்டத்துல போராட வந்தா விட்டுறாதீங்க, உடனடியாக கைது பண்ணுங்க. அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தி ஆட்டங்காட்ட ஒரு ஆள் இல்லை இந்த 50 வருஷமா. இன்னைக்குதான் வந்திருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். அதை சரியாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் சரியான செருப்படியை இந்த திராவிட கட்சிகளுக்கு நம்ம கொடுத்து அண்ணன் சீமான் அவர்களின் கையை பலப்படுத்தி அவர்கள் பின்னால் நாம் நிற்க வேண்டும். இது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை.
உடனே யார் யாரெல்லாம் தமிழன் அப்படின்னு அவனாவது கேட்டானா நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நாம் தமிழர் என்று யார் யாரெல்லாம் சொல்ல மறுக்கிறாங்களோ அவர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்லுங்க. கட்சியின் பெயரை கூட சொல்ல எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது. நாங்கள் மாற்று கட்சி என்று தான் சொல்லுவோம். ஆமா, நாம் தமிழர் அப்படிங்கிறது இல்ல, நாம் தமிழர், நாங்க தமிழர், நாம் தமிழருங்கிறோம். நீங்க யாருங்கிற கேள்வியே வரும். நீங்க யார் யாரெல்லாம் தமிழர்னு கேள்வி கேட்டீங்கன்னா எங்க வாயிலிருந்து வரக்கூடிய பதில் ஒண்ணுதான். நீ தமிழரா? முதல்ல அதை சொல்லு. எந்த குடியில் பிறந்த? நான் வன்னியர் சமூகத்துல பிறந்திருக்கேன், பறையர் சமூகத்துல பிறந்திருக்கேன். கள்ளர், மறவர், அகமுடையார், நாடார், கோனார், தேவர், தேவேந்திரர், இந்த குடிகள் பேரை சொல்லு. நீ தமிழனா இல்லையாங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். எங்க இருந்தோ வந்து மைனாரிட்டியா இருந்துகிட்டு இந்த மண்ணுல நம்மளுடைய இடஒதுக்கீட்டையும் நம்மளுடைய வேலை வாய்ப்பையும் பறிச்சுக்கிட்டு நாங்க 40 விழுக்காடு இருக்கோம், 45 விழுக்காடு இருக்கோம்னு சொல்லி ஏமாத்தி பிழைக்கக்கூடிய அந்த அயோக்கியர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் பயம், சமூக நீதி என்றால் பயம். சமூக நீதி என்பது ஒரு வார்த்தையா இருக்கும். நாங்க சமூக நீதி காத்த காவலர்கள். அதாவது பேப்பர்ல கத்திரிக்கான்னு எழுதிட்டா அதை வச்சு குழம்பு வைக்க முடியாது. முதல்ல விதைய போடணும், அப்புறம் செடி வரும், அந்த செடியில வந்து கத்திரிக்காய் குடுங்கிதான் அறுத்து குழம்பு வைக்க முடியும். அதுக்கு முதல்ல சாதிவாரி என்னன்னோ அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு உரிய பங்கீடை கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி. சும்மா சமூக நீதி சமூக நீதினு வாயில சொல்லிட்டா கீழே இருக்கிறவனுக்கு வேலை கிடைச்சிடாது. அதை மேல புரிஞ்சுக்கணும். திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய, திருச்சியை சேர்ந்த பல அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே KN நேரு அவர் சொந்த சமூகமான சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், மைனாரிட்டி சாதியாக சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அங்கங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அமைப்புகள் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்புறதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து செயல்படுவோம். அண்ணன் சீமான் அவர்கள் பின்னால் நின்னால் மட்டும்தான் இதெல்லாம் சரியாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேற யாராலையும் இந்த திராவிட கட்சிகளை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எதிர்க்க முடியாது. நன்றி, வணக்கம்.